ஷர்மிளா, முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்போது டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையம் விறுவிறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும் ஞானேஷ்குமார் தலைமையில் உள்ள குழு தற்போது மிக தீவிரமாக 5 மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தலை நடத்துவது குறித்து தற்போது தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. குறிப்பாக தமிழகத்திலே மே 10ஆம் தேதியுடன் தற்போதைய நடப்பு 16வது சட்டமன்றத்துடைய காலம் நிறைவடைகிறது. எனவே அதற்குள்ளாக தேர்தல் நடத்தி ஆக வேண்டும், அதற்குள்ளாக ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும். மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை மே 7ஆம் தேதியே முடிகிறது. புதுச்சேரியில் ஜூன் 15, அசாமிலே மே 20, கேரளாவிலே மே 23, தமிழகத்திலே மே 10ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. எனவே மே 7ஆம் தேதிக்குள் இந்த தேர்தல்களை நடத்தி 5 மாநில தேர்தலை நடத்தி தேர்தலையும் ரிசல்ட்டையும் அறிவிக்க வேண்டும் அவர்கள். எனவே வாக்கெடுப்பு வாக்கு எண்ணிக்கை இரண்டையும் நடத்தி முடிக்க வேண்டும் மே 7ஆம் தேதிக்குள் என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே அதற்கேற்ப தற்போது திட்டம் வகுத்து வருகிறது. கடந்த முறை மேற்கு வங்கத்திலே 8 கட்டமாக தேர்தல் நடத்தினார்கள். ஆனால் இந்த முறை 3 கட்ட தேர்தல் தான். தற்போது மே 1ஆம் தேதியான மார்ச் 1ஆம் தேதியான இன்றே 2 தினங்களுக்கு முன்பே நீங்கள் பார்த்தீர்கள் கிட்டத்தட்ட 200 கம்பெனி சிஆர்பிஎஃப் படைகள் அங்கு சென்று விட்டன. மொத்தமாக 420 சிஆர்பிஎஃப் வீரர்களை கம்பெனிகளை பயன்படுத்துகிறார்கள். அதாவது 30,000 வீரர்கள் மத்திய துணை ராணுவ படை வீரர்கள் அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த மட்டும் 2 தேதிகள் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதாவது தமிழகத்தில் முதற்கட்ட தேர்தலாக இருக்கும், இல்லை என்றால் கடைசி கட்ட தேர்தல் என 2 தேதிகளை குறித்திருக்கிறார்கள். முதல் கட்ட தேர்தல் என்றால் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. கடைசி கட்ட தேர்தல் என்றால் மே 2ஆம் தேதி நடைபெற வாய்ப்பு இருக்கு. இரண்டுமே சனிக்கிழமையாக இருக்கிறது. ஏப்ரல் 18 அல்லது மே 2 இந்த 2 தேதிகளில் ஒரு தேதியில் தான் தமிழகத்திலே தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் என்பதுதான் தேர்தல் ஆணையத்திலிருந்து நமக்கு கிடைத்த தகவல். எனவே ஏப்ரல் 18 அல்லது மே 2ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் ஒரு தேதி தான் தமிழகத்திலே தேர்தல் வரும். அதாவது முதற்கட்ட தேர்தலாக இருக்கும், இல்லை என்றால் கடைசி கட்ட தேர்தலாக இருக்கும். இந்த 2இல் எது என்பது தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய திட்டமிட்டிருக்கிறது. மே 2 அல்லது ஏப்ரல் 18 என்பதுதான் தற்போதைக்கு தேர்தல் ஆணையத்திலே தமிழகத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து. தமிழகத்தில் ஒரே கட்டமாக தான் தேர்தல் நடத்தப் போகிறார்கள். தமிழகத்திலும் கேரளாவிலும் ஒரே கட்டமாக ஒரே தேதியிலே தேர்தல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் தான், புதுச்சேரியும் நிச்சயமாக அதே தேதியில் தான் இருக்கும். எனவே ஏப்ரல் 18 அல்லது மே 2 இந்த 2 தேதிகளில் ஒரு தேதியிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலே தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இது குறித்து தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஆலோசித்து அந்த அட்டவணைகளை தயாரித்து வருகிறது. ஆனால் அடுத்தடுத்து ஹோலி விடுமுறை போன்ற விடுமுறைகள் அடுத்தடுத்து வருவதால் இந்த வாரத்திலே செய்தியாளரை சந்திப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் அடுத்த வாரத்தில், அதாவது வரும் அடுத்த வார புதன்கிழமை அன்று தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளரை சந்தித்து தேர்தல் தேதிகளை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அடுத்த 11ஆம் தேதி, வருகின்ற 11ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக செய்தியாளரை சந்தித்து தேர்தல் தேதிகளை அறிவிக்கலாம். எனவே அடுத்த வாரம் தான் அந்த அறிவிப்பு வருகிறது. ஆனால் தற்போது நமக்கு தேர்தல் ஆணையத்தில் உள்ள தகவல்களிடம் சிலரிடம் பேசிய போது அந்த சோர்சஸ் மூலமா நமக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால் ஏப்ரல் 18 அல்லது மே 2 இந்த 2 தேதிகளில் ஏதோ ஒரு தேதியிலே தமிழகத்திலே தேர்தல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் கிட்டத்தட்ட உறுதியான தகவல் தான். இதில் 2இல் எந்த தேதி என்பதை தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் போதுதான் நமக்கு தெரிய வரும். அது முதற்கட்ட தேர்தலா அல்லது 4ஆம் கட்ட கடைசி கட்ட தேர்தலா, 3 கட்டங்களாக தேர்தலை நடத்தலாம் என்ற திட்டமும் வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம் என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். தமிழகத்தை பொறுத்தமட்டில் பொதுவாக நீங்கள் தமிழகத்தில் இதற்கு முன்னால் பல முறை மே மாதத்தில் தான் தேர்தல் நடந்திருக்கிறது. 2001 நடந்த சட்டமன்ற தேர்தல் மே 10ஆம் தேதி நடைபெற்றது. 2006 மே 8ஆம் தேதி, 2016 மே 16ஆம் தேதி ஆகிய ஆண்டுகள் தான் தேர்தல் நடைபெற்றது. ஆனால் 2011 மற்றும் 2021 இந்த 2 காலகட்டங்களும் ஏப்ரல் 13, ஏப்ரல் 6, 2020 ஏப்ரல் 6 ஆகிய தேதிகள் நடந்துள்ளது. இந்த முறை எப்போது நடைபெறும் என்றால் நிச்சயமாக ஏப்ரல் அல்லது மேயில் தான் நடைபெறுகிறது. ஏப்ரல் 18 அல்லது மே 2 இந்த 2 தேதிகளில் ஒரு தேதியில் தான் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை அதிக அளவு பாதுகாப்பு மேற்கு வங்கத்திற்கும் அசாமுக்கும் அனுப்பப்படுகிறது. தமிழகத்தில் பெரிய அளவு சட்டம் ஒழுங்கு பாதிப்பு இல்லை என்பதால் பெரிய அளவு இங்க பாதுகாப்பு படைகள் வரும். ஆனால் பெரிய அளவுக்கு 400 கம்பெனிகள் எல்லாம் நிச்சயம் வருவதற்கு வாய்ப்பில்லை. தமிழகம், கேரளம், புதுச்சேரி ஆகிய 3ற்கும் ஒரே தேதியிலே ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. அசாமில் 2 கட்டமாகவும்
மேற்கு வங்கத்திலே 3 கட்டமாகவும் தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் தேர்தல் தேதி என்பது ஏப்ரல் 18 அல்லது மே 2, இந்த 2 தேதிகளில் ஏதேனும் ஒன்று. மே 5ஆம் தேதி அல்லது 6ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை இருப்பதற்கான வாய்ப்பு அனைத்து மாநிலங்களும் சேர்த்து மே 5 அல்லது மே 6ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் தேர்தல் ஆணையத்தில் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். என்றால் தேர்தல் ஆணையத்தில் தற்போது தீவிரமாக இந்த அட்டவணைகளை தயாரித்து வருகிறார்கள். அதில் ஈடுபட்ட சிலரிடம் நாம் பேசியபோது நமக்கு கிடைத்த தகவல் தான் இது. அந்த தகவலை தான் தற்போது ஒரு பிரத்யேக தகவலாக நாம் பதிவு செய்திருக்கிறோம் ஷர்மிளா.